الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய நோன்பை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாம் ரமலானுடைய கடைசி பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தேவையற்றவன். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தேவையற்றவன். அல்லாஹ்வை தவிர அனைவர்களுமே அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகக்கூடியவர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய லட்சியங்களை அடைய வேண்டுமா, தன்னுடைய பொருளாதாரத்திலே அவன் உயர்வான ஒரு நிலையை அடைய வேண்டுமா, நோயிலிருந்து ஆரோக்கியம் வேண்டுமா, அனைத்திற்கும் நம்மிடத்திலே பொருளாதாரம் பணம் மட்டும் இருந்தால் பத்தாது. மாறாக இறைவனிடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா எவ்வளவுதான் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும், உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தாலும், நாம் இறைவனிடத்திலே துஆ பிரார்த்தனை கேட்கின்ற பொழுதுதான் நாம் ஈருலகத்திலேயும் நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை மிக தூரமாக வைத்து நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், நான் உனக்கு பக்கத்திலே இருக்கின்றேன், உனக்கு அருகாமையிலே நான் இருக்கின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு ஆயத்திலே, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டால், என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டால் நான் மிக சமீபத்திலே இருக்கின்றேன். துஆ செய்யக்கூடியவர்களுடைய துஆவை நான் கபூல் செய்கின்றேன். என்னிடத்திலே அவர்கள் கேட்கட்டும், அவர்கள் ஈமான் கொள்ளட்டும், அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். இந்த துஆவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? துஆவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுன் கரீமுன் யஸ்தஹி மின் அப்திஹி இதா ரஃபஅ யதைஹி இலைஹி அன் யருத்தஹுமா சிஃப்ரா. உங்களுடைய ரப்பு இருக்கின்றானே, உங்களுடைய ரப்பு
கண்ணியமானவன், அவன் வெட்கப்படக்கூடியவன். ஒரு அடியான் தன்னுடைய கரங்களை, தன்னுடைய கைகளை அவரிடத்திலே உயர்த்திவிட்டால் அதை ஜீரோவாக திருப்புவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான். அப்ப அல்லாஹ் நம்ம கேட்டுட்டா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், நம்மளை திருப்பி அனுப்ப மாட்டான். நம்ம என்ன கேட்கிறோமோ அது அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அவன் வெட்கப்படுறான். ஒரு அடியான் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டால் நான் அவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நான் கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்றான் என்கின்றான் அல்லாஹ் தஆலா. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி, ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி, கஷ்டங்களை அகற்றக்கூடிய சக்தி, நோய் நொடிகளை ஷிஃபாவாக்குகின்ற ஒரு சக்தி, ஒரு ஆயுதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்துவிட்டால் நம்முடைய தலை விதியையே அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகின்றான். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு தவணையை முடிவு செய்து வைத்திருக்கின்றான். உதாரணத்திற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு 40 வயசுல மூத்த அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செஞ்சிருந்தாலும் வச்சுக்குவோம். இப்ப அந்த மனிதன் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கான், யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, நீண்ட ஆயுளை கொடு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படி துவா செஞ்சுட்டான்னு சொன்னா அந்த 40 வருஷத்தை அல்லாஹ் தஆலா உனக்கு 60 வருஷமா 100 வருஷமா அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். அப்போ ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அது துஆவுக்கு மட்டுமே உண்டு என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே துஆவை விட அல்லாஹ்வுக்கு ஒரு பெரியதாக எந்த வஸ்துவும் இருக்க முடியாது. அருமையானவர்களே, துஆ கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் கோபப்படுகின்றான். அருமையானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கவில்லை என்றால் மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்லப் அலைஹி, அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் அந்த மனிதனின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். ஏன் அல்லாஹ்வுக்கு கோபம் வருது? ஏன் அல்லாஹ்வுக்கு கோபம் வருது? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலனா ஏன் அல்லாஹ்வுக்கு கோபம் வருது? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கல அப்படிங்கிற போது நம்மள்ட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். நீ என்னடா தர்றது, நான் என்ன உன்கிட்ட கேட்கறது, என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பெருமை அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்ட்ட ஒரு மனிதன் தேவையாகவில்லை என்றால் அவருடைய உள்ளத்திலே பெருமை ஆணவம் இருக்கின்றது என்ற அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், துஆ கேட்கலன்னு சொன்னா அவனின் மீது கோபப்படுகின்றான். அருமையானவர்களே, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலேயும் அவர்கள் துஆவை கொண்டுதான் தீர்வு கண்டார்கள். அவர்கள் துஆவை கொண்டுதான் தீர்வு கண்டார்கள். நாம் பார்க்கின்றோம் பத்ர் போர்க்களம், பத்ர் போர்க்களத்திலே சஹாபாக்கள் மிக சொற்பமானவர்கள், காஃபிர்கள் அதிகமானவர்கள். பத்ர் போர்க்களத்திலே சஹாபா பெருமக்கள் மிக குறைவானவர்கள், ஆனால் காஃபிர்கள் அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் போரை வென்றார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், சஹாபா பெருமக்களும் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் எங்களிடத்தில் எந்த சக்தியும் இல்லை, யா அல்லாஹ் எங்களிடத்தில் எந்த ஆற்றலும் இல்லை, உன்னின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வெற்றியை கொடு அப்படின்னு அவங்க துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுல தான் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார்கள்.
நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சொர்க்கத்திலே சிலருக்கு உயர்ந்த பதவிகள் வழங்கப்படும். சொர்க்கத்திலே சில அடியார்களுக்கு உயர்தரமான பதவிகள் கொடுக்கப்படும். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கும் போது நான் எந்த அமலும் செய்யல, நான் எந்த நல்ல அமலும் செய்யல, எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த அடியார்கள் அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவா, உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள், உனக்காக துஆ செய்தார்கள். உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக துஆ செய்தார்கள், உனக்கு பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதன் காரணமாகத்தான் உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். அருமையானவர்களே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அதிலே ஒரு தீர்வு கிடைக்கும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வரஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்கள் மஹல்லா வாசிகள், உலக முஸ்லிம்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் நீக்கி எங்களுக்கு சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த புனித ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்கின்ற அமல்களை, தொழுகையை, நோன்பை, இபாதத்துகளை, விக்ருகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வணக்கங்களிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள், நாங்கள் பலகீனமானவர்கள். ரப்பே, நாம் உன்னுடைய அடிமைகள், நீ எங்களுடைய எஜமான் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஈரோடாக கல்வியிலே வெற்றியை தருவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் தரிசிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் கேட்க இருக்கின்ற எல்லா துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் ரப்பே ரஹ்மானே நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனிப்பட்ட முறையிலே துஆ செய்யக்கூடியவர்கள் துஆ செய்து கொள்ளுங்கள்.